இந்த காலையில் கர்த்தர் அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 147 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இங்க 2 பிரதானமான வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக்கி நம்மை திருப்தியாக்குகிறார். இந்த 2 காரியத்தையும் நிச்சயமா ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டும். சமாதானமான ஒரு வாழ்க்கை, திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த 2 அனுபவமும் தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். இந்த கடைசி காலத்துல தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இல்லாமல் போன ஒரு அனுபவம் தான் இந்த திருப்தி. எதை குறிச்சு ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே கர்த்தரால் அருளப்பட்ட அந்த திருப்தியின் அனுபவம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு வேதத்தில் இதை வாக்கு பண்ணினாரையால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவர் அதை செய்து முடிப்பார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தேவன், நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். நாம் திருப்தியாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணினாரையானால் தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் கர்த்தர் திருப்தியாக்கி நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அப்படி ஒரு திருப்தியின் அனுபவத்தை கர்த்தரிடத்தில் வாஞ்சித்து எதிர்பார்க்க தேவஜனங்களாகி நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை ஒரு திருப்தியாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பதாக ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால்தான் இந்த திருப்தியின் அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட அனுபவம் இல்லாதனால்தான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்கிற அந்த திருப்தியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர் என்ன தந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நடத்தினாலும் ஒரு திருப்தி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி வரக்கூடாது. இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும், இன்னும் கர்த்தரை கிட்டி சேரணும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும். ஆனா பூமிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமா தேவ பிள்ளைக்கு ஒரு திருப்தியின் அனுபவம் வேணும். அதை குறித்து அந்த வசனம் சொல்கிறது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லைகள் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் அவனை திருப்தியாக்குகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன சமாதானத்தின் அனுபவம்? கர்த்தர் நம்முடைய எல்லைகளை சமாதானமாக்குகிற அனுபவம். அப்படி நம்ம தியானிச்சோம்னா புதிய பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தெளிவாய் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம் என்பது உலகத்திலிருந்து வந்த சமாதானம். அது நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியான அனுபவம் இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி இல்லை. இன்னும் எந்த ஒரு காரியத்திலும் நிறைவில்லாத ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலிருந்து வருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்காது? திருப்தியா இருக்காது. ஆனா என்னுடைய சமாதானத்தை, நான் உனக்கு தந்த என்னுடைய சமாதானத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாயானால், அதை சுதந்திரித்துக் கொண்டாயானால், என்னால் உன்னுடைய எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றப்பட்டதையானால் உன்னுடைய வாழ்க்கை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை சுதந்திரிக்கும். இதை புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும், தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஒரு திருப்தியான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இப்படி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் வரணும். இன்று தேவஜனங்களாகி நாம் கூட சமாதானத்தை அநேக காரியங்கள்ல தேடும். உலகத்துல உலக காரியங்கள்ல நமக்கு பிரியமான காரியங்கள்ல நாம் சமாதானத்தை தேடுகிறோம். அது அல்ல சமாதானம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ என்னிடத்தில் வா. நமக்கென தம்முடைய சமாதானத்தை வைத்து சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கி குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, மேன்மையான அனுபவத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க
கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசதிகள் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு எடுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அழைத்தப்படுத்துவோம். ஆமென்.